வணக்கம். என்னுயிரை செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். வசந்த் வாங்கி கொடுத்த பிரெக்னன்சி கிட்டை வாங்கி கொண்டு அபி ரெஸ்ட் ரூம் சென்று 10 நிமிடங்களுக்கு மேலாகிவிட்டது. நேரம் ஆக ஆக வசந்துக்கு தான் டென்ஷன் அதிகமாகி கொண்டே போனது. இவ போய் 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் உள்ள என்ன பண்றா என்று யோசித்தவன், அபி சீக்கிரம் வெளியே வாடி, என் பொறுமையே போகுது என்று கதவை தட்டினான். உள்ளிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே வசந்தின் மனதில் லேசாக பதட்டம் படர்ந்தது. ஒருவேளை எப்பவும் போல நெகட்டிவ் ரிசல்ட் வந்துடுச்சுன்னு உள்ளேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளோ என்று நினைத்தவன் அதற்கு மேல் காத்திருக்க முடியாமல், அபி அபிமா என்று அழைத்து கொண்டே தடதடவென கதவை சத்தமாக தட்டினான். கதவு திறந்து கொண்டது. அபி வெளியில் வந்தாள். அவள் கண்கள் சிவந்து போய் கலங்கி இருந்தது. அவள் கையில் இருந்த அந்த பிரெக்னன்சி கிட்டையும் அவள் முகத்தையும் மாறி மாறி பார்த்தவன், அபி நான் உன்கிட்ட உள்ள போகும்போது சொன்னல அழக்கூடாதுன்னு, பரவாயில்ல விடு, அந்த கடவுள் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேர் மட்டும் சந்தோஷமா ஜாலியா இருக்கட்டும்னு நினைச்சிட்டாரு, அவ்வளவுதான் என்று வசந்த் பேசி கொண்டிருக்கும் போதே அபியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. வசந்த் என்று அழுது கொண்டே அபி தான் டெஸ்ட் செய்த பிரெக்னன்சி கிட்டை வசந்திடம் நீட்ட, அபியின் முகத்தையும் அவள் கண்ணீரையும் வைத்தே சந்தோஷமான செய்தி எதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்று மனதளவில் முடிவு செய்து கொண்டவனுக்கு அவள் கொடுத்த அந்த டெஸ்ட் கிட்டில் இருந்த 2 சிவப்பு கோடுகள் இன்ப அதிர்ச்சியை இல்லை பேரின்ப அதிர்ச்சியை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு மேல் பேச்சே வரவில்லை வசந்திற்கு. அவன் கண்களும் அனுமதியின்றி தானாய் கலங்கி கொண்டிருக்க அபியையே பார்த்து நின்றான். அபி 2 கோடு வந்திருக்கு, அப்போ பாசிட்டிவ் தானே? ஏய் ஏதாவது பேசுடி. அவன் வார்த்தைகள் திக்கி திணறி வர, ஆமா பாசிட்டிவ் தான் என்ற சிரிப்பும் அழுகையும் கலந்து சிறு தலையசைப்புடன் அபி சொல்ல, அப்போ இது கன்ஃபார்ம் தானே? நான் சொன்னல, நீ கண்ணை முதல்ல தொட, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு என்று அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான் வசந்த். அவள் முகமெங்கும் முத்தமழை பொழிந்தான். அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி சிதறி இருந்த அவள் கூந்தலை ஒதுக்கி விட்டு கண்ணீரை துடைத்து அவளை அமரச் செய்தவன் அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். சந்தோஷத்துல நீ ரொம்ப படபடப்பா இருக்க, இந்தா முதல்ல தண்ணி குடி என்றவன் கண்களை மூடி ஆழ்ந்து மூச்சை இழுத்து விட்டு சீரின்றி துடித்த அவன் இதய ஓட்டத்தையும் ஆசுவாசப்படுத்தி கொண்டான். அபி நீ இரு, நான் போய் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வரேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று எழுந்தவனின் கையை பிடித்து நிறுத்தி அவனை அமர வைத்தாள் அபி. அத்தை கிட்ட சொல்லலாம் வசந்த், ஆனா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பிறகு சொல்லலாம் என்று அபி வசந்தை தடுக்க, ஏய் இதுவே கன்ஃபார்ம்னு தானே அர்த்தம் என்று 2 கோடுகள் இருக்கும் டெஸ்ட் கிட்டை காட்டியவன், நம்ம விட அவங்க தான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க, தெரிஞ்சா அம்மாவை கையில பிடிக்க முடியாது என்று வசந்த் ஆனந்தமாய் எழுந்து நிற்க, வசந்த் வேண்டாம், டாக்டர் கிட்ட போய் அவங்க வாயால கன்ஃபார்ம்னு சொன்ன பிறகு அப்புறம் அத்தை கிட்ட சொல்லிக்கலாம் என்று அவள் சொல்ல, அபி உனக்கு இன்னுமே பயம் போகலன்னு நினைக்கிறேன், சரி விடு, நீ சொன்ன மாதிரியே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து அப்புறமா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம், இப்பவே ஹாஸ்பிட்டல் கிளம்பு என்று அவன் சொல்ல, நீங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே என்று அபி அவனுக்கு ஞாபகப்படுத்த, முக்கியமான வேலையா? எனக்கு இதை விட முக்கியமான வேலை வேற எதுவும் இல்லை, முதல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன். கோயிலில் இருந்து வந்தவர்கள் நேராக அறைக்கு சென்றார்கள். அடுத்த 15 நிமிடத்தில் திரும்பவும் வெளியில் கிளம்ப ஆயத்தமாக இருவரையும் மேலிருந்து கீழாக அலர்ந்து பார்த்த வேணியோ, என்னடா வசந்த் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகலையா? எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு கேட்டேன், நீ பாட்டுக்கு பேசாம ரூமுக்குள்ள போயிட்ட என்று சற்று ஆதங்கத்துடன் வேணி கேட்க, அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அபிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ரூமுக்கு கூட்டிட்டு போனேன், நான் இப்போ அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, என்ன ஆச்சுடா, உடம்பு சரியில்லையா? ஆமா நானும் பார்க்குறேன், இந்த 4 நாளாவே அவ ஒரு மாதிரியா தான் இருக்கா, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா, அப்புறம் நம்ம இவளை சரியா பார்த்துக்கலன்னு இவ தம்பி அந்த ரவுடி பையன் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவான். சரி டாக்டர் போய் பார்த்துட்டு வாங்க,
ஆமாம், எந்த ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? சந்திரமதி மேடம் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. அதான் ரதி வேலை செஞ்ச ஆஸ்பத்திரி, நான் எப்போவுமே போவனே அந்த ஆஸ்பத்திரி. அங்கதான் ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு வேணி தன் அறைக்குள் சென்றுவிட வசந்தும் அபியும் சந்திரமதியை பார்க்க கிளம்பினார்கள். கிட்டத்தட்ட 4 மணி நேர பயணத்திற்கு பிறகு மூர்த்தியும் யசோதாவும் பயணித்து கொண்டிருந்த கார் அந்த பிரதான தார் சாலையில் இருந்து பிரியும் சிறிய மண் ரோட்டில் பயணிக்க ஆரம்பித்தது. அக்கா, இந்த வழியா தான் போகணுமா? உனக்கு நல்லா தெரியுமா? இந்த பக்கம் எல்லாமே பொட்டல் காடாவல்ல இருக்கு. நீ சொல்ற வைத்தியசாலை இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே என்று பேசிக்கொண்டே மூர்த்தி காரின் வேகத்தை குறைக்க, இந்த வழியா தான் போகணும்னு சொன்னாங்க. இப்படியே போனா 1 கிலோமீட்டர் தூரத்துல வைத்தியசாலை வரும்னு சொன்னாங்கடா. இரு, அங்க ஒரு பெரியவர் தோட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் என்று காரை நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கி சென்றனர். ஐயா, இங்க பக்கத்துல ஒரு மூலிகை வைத்தியசாலை இருக்க, அதுக்கு எப்படி போகணும் என்று கேட்க, இந்த வழியாதான்ப்பா போகணும். இப்படியே நேரா போனீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வைத்தியசாலை வந்துடும். அங்க பக்கத்திலேயே போர்டு வச்சிருப்பாங்க என்று பெரியவர் வழி சொல்ல, நான் தான் சொன்னனே, சரியான ரூட்ல தான் வந்திருக்கோம், வா போலாம் என்று இருவரும் காரை உயிர்ப்பித்து அதே வழியில் பயணத்தை தொடர்ந்தனர். பெரியவர் கூறியது போலவே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் மூலிகை உலகம் என்ற பெயர் பலகை ஒன்று கண்ணில் தென்பட பலகை கை காட்டிய பாதையில் 5 நிமிட பயணம். சாலை ஓரத்தில் பழைய சிவப்பு கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய வீடு, சுற்றிலும் நிறைய மரங்கள், செடி கொடிகள், பார்க்க சிறிய வனம் போல காட்சியளித்தது அந்த இடம். மூலிகை உலகம் என்று மரப்பலகையில் எழுதப்பட்ட வாசகம். இதுதான் அவர்கள் தேடி வந்த இடம் என்பதை ஊர்ஜிதம் செய்ய அருகில் இருந்த அந்த பெரிய இரும்பு கேட்டை கடந்து உள்ளே சென்று அங்கு இருந்த ஒரு ஆலமரத்தின் கீழ் காரை நிறுத்தினான் மூர்த்தி. இருவரும் காரிலிருந்து இறங்கினார்கள். காற்றில் அசையும் துளசி, வெல்வம், கற்பூரவள்ளி, மருதாணி, கரிசலாங்கண்ணி, அருகம், வேம்பு, இன்னும் நிறைய மூலிகை இலைகளின் வாசம் காற்றில் கலந்து அவர்கள் மூச்சு காற்றில் மணந்தது. கண்களை மூடி ஆய்ந்து மூச்சை இழுத்து விட்ட மூர்த்தி, அக்கா, எங்க இருந்து இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்ச? இங்க வந்தாவே எல்லா நோயும் தீர்ந்துடு போல இருக்கே. நேரடியா போலாமா, இல்ல நம்ம ஊர் ஆஸ்பத்திரிங்க மாதிரி அப்பாயின்மெண்ட் ஏதாச்சும் வாங்கணுமா என்று மூர்த்தி அந்த வைத்தியசாலையை பிரமிப்புடன் பார்த்தபடியே கேட்க, திடீர்னு எல்லாம் போக முடியாது, முதல்லயே சொல்லி வைக்கணும். நான் ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா சொல்லி வச்சிருக்கேன். சித்தரை பார்த்து விஷயத்தை சொல்லி மருந்து வாங்கணும் என்று சொன்ன யசோதா அங்கு வந்த வேலையாள் ஒருவரிடம், இங்க குமரன்னு ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம் என்று சொல்ல, அதோ அங்க வரவேற்பறை இருக்கு, நீங்க அங்க போய் உட்காருங்க, ஐயா வருவாரு என்று அவர் சொல்ல, மூர்த்தியும் யசோதாவும் அந்த வரவேற்பறைக்கு சென்று காத்திருந்தார்கள். மெல்லிய மஞ்சள் தீப ஒளி அறை முழுவதும் பரவி இருக்க, அறையில் இருந்த செல்ஃபில் உலர்ந்த மூலிகை பொடிகள் நிரம்பிய பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அறையின் பின்பக்க வாசல், மண் பாத்திரங்கள், மூலிகை கசாயம் வேக வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அருகில் மரத்தினாலான பெரிய உரலில் உலர்ந்த மூலிகை இலைகளை போட்டு காவி உடை அணிந்த பெண்கள் இடித்து கொண்டிருந்தனர். யசோதாவின் அருகில் உட்கார்ந்திருந்த மூர்த்தி, அக்கா, இதை பார்த்தா ரொம்ப பெரிய மூலிகை வைத்தியசாலை மாதிரி தெரியுது. இங்க கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான மருந்தெல்லாம் கொடுப்பாங்களா என்று சந்தேகமாக கேட்க, எல்லாம் கொடுப்பாங்க, நான் ஏற்கனவே பேசி வச்சிட்டேன். இங்க முதல்ல அந்த குமரனை பார்க்கணும், அவன் மூலமா தான் மருந்து வாங்க முடியும் என்று யசோதா சொல்லி கொண்டிருக்கும் போதே 50 வயது மதிக்கத்தக்க மனிதர் குமரன் வந்தார். வணக்கம் என்று அவர் கைகூப்பி வணங்க யசோதாவும் மூர்த்தியும் பதிலுக்கு வணக்கம் தெரிவித்தார்கள். அவர்கள் எதிரில் உட்கார்ந்தவர், உங்ககிட்ட போன்ல பேசினது நான் தான். கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டீங்க. எங்ககிட்ட மூலிகை மருந்து இருக்கு, ஆனா அத சரியான காரணம் இருந்தாதான் ஐயா மருந்து கொடுப்பாரு. எங்ககிட்ட நிறைய பேரு குழந்தை வர வேணும்னு மூலிகை மருந்து தேடி வருவாங்க. உங்களை மாதிரி யாரோ 1-2 பேரு தான் கர்ப்பத்தை கலைக்க மருந்து கேட்டு வருவாங்க. கர்ப்பமா இருக்கிறது யாரு, எதுக்கு கர்ப்பத்தை கலைக்கணும், இத விளக்கமா சொன்னீங்கன்னா தான் நான் ஐயா கிட்ட பேச முடியும் என்று குமரன் சொல்ல, மூர்த்திக்கு முகம் குப்பென்று வியர்த்து விட்டது. ஆனால் யசோதாவிற்கு இப்படியெல்லாம் கேட்பார்கள் என்று நன்றாகவே தெரியும். அது வந்துங்க ஐயா, இவன் என்னோட தம்பி. என்னோட தம்பிக்கு ஒரு பொண்ணு இருக்கா. பாவம், அம்மா இல்லாத பொண்ணு. அவளை 4-5 ரவுடி பசங்க கடத்திட்டு போய் அவள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க என்று யசோதா சொல்லவும்
அதிர்ந்து போய் விழி வெறித்து யசோதாவை பார்த்தான் மூர்த்தி. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா அவ கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாங்க. அதான் கர்ப்பத்தை கலைக்கணும். படிக்கிற பொண்ணு வாழ்க்கை வீணாயிடும். அந்த ரவுடிங்க செஞ்ச செயலால எங்க பொண்ணுடைய வாழ்க்கை நாசமா போச்சு என்று அவள் கண் கலங்கி நடிக்க, அது சரிம்மா, கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு ஆங்கில மருத்துவத்துல நிறைய வழிகள் இருக்கே, இங்க ஏன் வந்தீங்க என்று அவர் அடுத்த கேள்வியை கேட்க, ஐயா அவ சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசு. ஆஸ்பத்திரிக்கு போனால் விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அவளுக்கு கல்யாணமே நடக்காது. சைடு எஃபெக்டும் அதிகம். அதனால தான் இங்கே வந்தோம் என்று யசோதா அழகாய் காய் நகர்த்த தன் தாடையில் கை வைத்து யோசித்த குமரன், சரி, நான் விஷயத்தை சித்தரையா கிட்ட சொல்லி அவருக்கும் இது சரின்னா உங்களுக்கு மருந்து கிடைக்கும். இங்கேயே இருங்க, நான் ஐயா கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று அவர் எழுந்து செல்ல, அக்கா என்ன நீ பாட்டுக்கு தாரா கர்ப்பமா இருக்கா, ரவுடி பசங்க அவளை நாசம் பண்ணிட்டாங்கன்னு என்னென்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ற என்று மூர்த்தி டென்ஷனாக, ஏண்டா டென்ஷன் ஆகிற, அதனால என்னடா, தீனு சொன்னா சுட்டுடுமா என்ன, இப்படி சொன்னாதான் மருந்து கிடைக்கும், அதனால தான் சொன்னேன். நீ பாட்டுக்கு வேற ஏதாவது பேசி விஷயத்தை கெடுத்து விட்டுறாத, அமைதியா இரு என்று யசோதா சொல்ல மூர்த்தியும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டான். அடுத்த 10 நிமிடத்தில் சித்தரையா உங்களை கூப்பிடுறாரு வாங்க என்று குமரன் வந்து அழைக்க, வரேங்க என்ற யசோதா, இங்க பாரு மூர்த்தி, அவர்கிட்ட நீ எதுவும் வாயை திறக்காத, நானே பேசிக்கிறேன். நீ ஒன்று சொல்லி நான் ஒன்று சொல்லி அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னா மருந்து கிடைக்காம போயிடும். இவ்வளவு தூரம் வந்ததே வீணாயிடும், புரியுதா என்று சொல்ல, சரிக்கா நான் வாயே திறக்க மாட்டேன் என்று மூர்த்தி சொல்ல இருவரும் சித்தரிடம் மருந்து வாங்க சென்றனர். அந்த மூலிகை செடிகள் சூழ்ந்த பெரிய மண்டபத்தின் மத்தியில் நரைத்த கேசம், நீண்ட தாடி, சுருங்கிய தோல், வயது 70க்கு மேலிருக்கும் என உணர்த்தியது அவர் தோற்றம். தரையில் சிவப்பு கம்பளம் விரித்து அமர்ந்திருந்தார். காவி உடை, நெற்றியில் 3 பெரிய அகலமான விபூதி கோடுகள், மத்தியில் 1 ரூபாய் சைஸில் சந்தனம், அதன் மேல் குங்குமம். கையில் இருந்த அந்த பழைய ஓலை சுவடியில் எதையோ படித்து கொண்டிருந்தார் மூலிகை சித்தர். மக்கள் கூட்டம் தங்கள் பிணி தீர்க்கும் பொருட்டு அவரை பார்க்க வரிசையாக காத்திருந்தனர். தேடி வந்த நோயாளிகள் ஒவ்வொருவராக அவரை சந்தித்துவிட்டு அவர் கொடுத்த மூலிகை மருந்தை வாங்கி கொண்டு நம்பிக்கையோடு திரும்பிச் செல்ல, இப்போது யசோதா மற்றும் மூர்த்திக்கான முறை வந்தது. போலாம் என்று யசோதா கண்ணை காட்ட மூர்த்தி அவளுடன் சேர்ந்து நடந்தான். இருவரும் அவர் முன்னே நிற்க அவர்களை அமருமாறு கண்களாலேயே பணித்தவர் எதிரில் இருந்த கோரைப்பாயை காட்டினார். யசோதாவும் மூர்த்தியும் அதில் அமர்ந்து கொள்ள ஒரு நொடி ஆழ்ந்து அவர்களை உற்று நோக்கியவரின் முகத்தில் அமைதி, கண்களில் கருணை, உதட்டில் மெல்லிய புன்னகை. பிணியை கொடுப்பவனும் அவனே, அதை எடுப்பவனும் அவனே. மறைத்தாலும் முளைத்துவிடும், புதைத்தாலும் உயிர்த்துவிடும். மானுடன் கொண்ட கர்ம வினை, காலம் தள்ளி போனாலும் பாவம் தப்பி போவதில்லை. வினை விதைத்தவன் வினையையே அறுப்பான் என்று சொல்லிவிட்டு தன் கூறிய விழிகளால் யசோதாவையும் மூர்த்தியையும் பார்த்த சித்தர், உடல் நோயா மனநோயா, எதற்கு என்னிடம் மருந்து நாடி வந்தீர்கள் என்று கேட்க யசோதாவும் மூர்த்தியும் திரு திருவென விழித்தனர். மூர்த்தியின் காதருகில் குனிந்த யசோதா, என்னடா இவரு, தமிழ் சித்தர்னு தானே சொன்னாங்க, ஆனா இந்தியில பேசுறாரு, சரியா கேட்காம வந்துட்டோமோ என்று யசோதா அவர் பேசியது எதுவும் புரியாமல் கேட்க, ஐயோ அக்கா, அது ஹிந்தி இல்லை, அவரு தமிழ்ல தான் பேசுறாரு, உனக்கு தான் புரியல, அது செந்தமிழ். நீ என்ன வேற பேச வேண்டான்னு சொல்லிட்ட. இப்போ அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, இல்லனா நம்மளை பத்தி அவர் தப்பா நினைச்சிடுவாரு, அப்புறம் மருந்து கிடைக்காது என்று மூர்த்தி சொல்ல உடனே யசோதா, ஐயா கர்ப்பங்களைய மருந்து வேணும் என்று வேகமாக சொல்ல சித்தர் அவர்களை கூர்ந்து கவனிக்க அதற்குள் நல்ல வேளையாக அங்கு வந்த குமரன் சித்தரின் காதில் விஷயத்தை விளக்கினார். ஓ, கன்னியின் கருப்பையில் வளரும் கருவை கலைக்க வேண்டுமா? என்ன வயது இருக்கும் என்று சித்தர் கேட்க, வயசு 55 சாமி என்றாள் யசோதா. அவள் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த சித்தர் முதற்கொண்டு குமரன், மூர்த்தி எல்லோரும் அதிர்ந்து விழிக்க, என்னம்மா சொல்றீங்க, 55 வயசா என்றார் குமரன் சத்தமாக. யசோதாவின் அருகில் வந்த மூர்த்தி, அக்கா என்ன பேசுற, ரதிக்கு வயசு 55, என்ன சொல்ற என்று மூர்த்தி கேட்க, ஓ, அவர் அந்த பொண்ணோட வயசை கேட்டாரா,
நான் என்னோட வயசை கேட்குறாருன்னு நினச்சி சொல்லிட்டேன்டா என்று அசடு வழிந்தாள் யசோதா. நான் பேசினா குழப்பம் வருதுன்னு சொல்லிட்டு நீ இத்தனை குழப்பம் பண்றியேக்கா என்று கடிந்து கொண்ட மூர்த்தி, ஐயா பொண்ணுக்கு வயசு 25 என்று சொல்ல, சித்தர் குமரனின் காதில் ஏதோ சொல்ல அவர் உள்ளே சென்று சிவப்பு நிறத்தில் சிறிய சூரணங்கள் அடங்கிய ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்து வந்து யசோதாவின் கையில் கொடுத்தார். இந்தாங்க, இது நீங்க கேட்ட சூரணம். இது ஆங்கில மருந்து மாதிரி எல்லாம் உடனே வேலை செய்யாது. 1 மாசத்துக்கு தொடர்ச்சியா தினமும் ஒன்று அவங்க சாப்பிட்ற சாப்பாட்லேயோ பால்லையோ கலந்து கொடுக்கணும். கவனத்தில் வச்சுக்கோங்க. தினமும் ஒன்று கொடுத்தீங்கன்னா சரியா 30 நாள் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அவங்க கர்ப்பம் கலைஞ்சிடும். நாங்கள் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். உங்கள் பொண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனையால் அவள் வாழ்க்கைக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு கொடுக்குறோம் என்று குமரன் சொல்ல, யசோதாவின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் ஒளிந்தது. சரிங்க என்று குமரன் அந்த கண்ணாடி பாட்டிலை எப்போது தன்னிடம் கொடுப்பார் என்று கையை ஏந்தி நின்றிருந்தாள் யசோதா. குமரன் அந்த மருந்து குடுவையை யசோதாவின் கையில் கொடுக்க, ஐயா பணம் என்று குமரனையும் சித்தரையும் மாறி மாறி பார்த்தவள் தன்னுடைய கைப்பையில் இருந்து ஒரு பெரிய கட்டு பணத்தை எடுத்து நீட்ட, அதோ அங்க உண்டியல் இருக்கு, அதுல போட்டுட்டு போங்க என்று குமரன் சொல்ல, உண்டியல்லையா என்று ஆச்சரியமாக கேட்டுவிட்டு சரி என்று சந்தோஷமாக நடந்தவள், பரவாயில்லையே, நான் கூட நிறைய பணம் செலவாகுமோன்னு நினைச்சேன். உண்டியல்ல தானே பணம் போடணும், ஒரு 100 ரூபாயை போட்டுட்டு கிளம்பிடலாம். அந்த சித்தர் பேசினது ஒன்றுமே விளங்கல. இந்த மருந்து கொடுத்ததுக்கு 100 ரூபாயே அதிகம் என்று சொல்லிவிட்டு அவள் கொண்டு வந்த பல பணக்கட்டுகளில் இருந்து ஒரு 100 ரூபாய் கட்டை எடுத்து அதில் ஒரே ஒரு தாளை மட்டும் பிரித்து எடுத்து உண்டியலில் போட்டுவிட்டு மூர்த்தியும் யசோதாவும் வந்த வேலை வெற்றிகரமாக முடிந்த சந்தோஷத்தில் சென்னை நோக்கி கிளம்பினார்கள். அக்கா, மருந்து பாட்டில பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. கண்ணாடி பாட்டில் வேற, எங்கேயாவது உடைஞ்சிருச்சுன்னா மருந்து கொட்டி போயிடும், பத்திரம் என்று மூர்த்தி சொல்லவும், அதெல்லாம் பத்திரமா என்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சிருக்கேன்டா. போன உடனே இன்னைக்கே இதில் ஒரு மாத்திரையை ரதிக்கு கொடுத்துடணும் என்று சொல்லிவிட்டு மனதில் அதற்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டு சந்தோஷமாய் வந்து கொண்டிருந்தாள் யசோதா. வசந்தும் அபியும் டாக்டர் சந்திரமதியின் அறையில் இருந்தார்கள். ஸ்டெத்தஸ்கோப்பை அபியின் நெஞ்சில் வைத்து சோதனை செய்து கொண்டே அபியிடம் போன மாதம் மாதவிலக்கு ஏற்பட்ட தேதியை கேட்டறிந்த டாக்டர் சந்திரமதி மற்ற சோதனைகளை செய்வதற்காக அவளை உள்ளே அழைத்து சென்றார். உள்ளே சென்றவர்கள் வெளியில் வரும் வரை இருப்பு கொள்ளவில்லை. வசந்திற்கு கையை நெஞ்சின் குறுக்கே கட்டி அமர்ந்திருந்தவன் அலுவலகத்திலிருந்து கால் வரவே அவன் வர இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என்று சொல்லி போனை வைத்தான். உள்ளே சென்ற 10 நிமிடத்தில் அபியும் சந்திரமதியும் வெளியில் வந்தார்கள். இருவர் முகத்தையும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் வசந்த். காலை பிரெக்னன்சி டெஸ்டில் பாசிட்டிவ் என்று வந்ததுதான். இருந்தாலும் மருத்துவரின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறதோ என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த், அபி கன்சீவாக இருக்காங்க என்று சந்திரமதி கை குலுக்க வசந்தின் கைகள் குளிர்ந்திருப்பதை உணர்ந்தவர், என்ன வசந்த், ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல என்று கேட்க, ஆமாம் டாக்டர், அபிக்கு இதுக்கு முன்னாடி 2 முறை நாட்கள் தள்ளி போய் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம், அதான் என்று சந்திரமதியிடம் கூறியவன், டாக்டர் இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை வசந்த், அபி ஆரோக்கியமாக இருக்காங்க. ரதி விஷயத்தில் அவள் கொஞ்சம் வீக்காக இருந்தா, இவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, ஸோ நோ வொரிஸ் என்று பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி வசந்தின் கையில் கொடுத்தவர், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, அடுத்து இன்னொரு 15 நாள் கழித்து கூட்டிட்டு வாங்க என்று கூற அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அறையிலிருந்து வெளியில் வந்த வசந்த் அபியின் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு நடந்தான். இருவர் மனதிலும் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அபி, உடனே வீட்டுக்கு போகிறோம், போனதும் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு போய் அங்கேயும் எல்லார்கிட்டையும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிடலாம் என்று வசந்த் சொல்ல, சரி என்று ஆனந்தமாய் தலையசைத்தாள் அபி. காரின் சத்தத்தை வைத்தே அபியும் வசந்தும் வந்து விட்டார்கள் என்று தெரிந்து கொண்ட வேணி வாசலுக்கு வந்து விட்டார். என்னடா திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? போகும்போது எதுவும் கேட்க வேண்டான்னு நான் எதுவும் பேசலை. டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க என்று அபியின் முகத்தை அவர் பார்க்க வேணியின் கைகளை பிடித்த வசந்த், ஆமாம் எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான், அபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா என்று சந்தோஷமாய் சொல்ல,
அளவில்லா ஆனந்தம் வேணியின் மனதில். நான் நினைச்சேன், அதான் இந்த 4 நாளாவே ஒரு மாதிரியாவே இருந்தாளா, என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது, இங்க வா என்று பூஜை அறைக்கு அபியை அழைத்து சென்றவர் கடவுளை வணங்கி விபூதியை எடுத்து அபியின் நெற்றியில் வைத்து விட்டார். அந்த கடவுள் இப்பதான் என்னோட வேண்டுதலுக்கு செவி சாச்சிருக்காரு என்றவர் மகன் மருமகளை ஆசீர்வதித்தார். அபி, உங்க அப்பாக்கும் சித்திக்கும் முதல்ல ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க என்று வேணி சொல்ல, இல்லைம்மா ஃபோன்லலாம் வேண்டாம், நேர்லேயே போய் சொன்னாதான் நல்லா இருக்கும், நானும் அபியும் இப்போ கிளம்புறோம் என்று வசந்த் சொல்ல, சரிடா போயிட்டு வாங்க என்று இருவரையும் சந்தோஷமாக அனுப்பி வைத்தாள் வேணி. அபியும் வசந்தும் வீட்டிற்கு வர மனோகர் பாட்டியுடன் அவர் அறையில்தான் இருந்தார். அபியும் வசந்தும் பாட்டியிடம் மனோகரிடமும் தங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, ஒரே நேரத்தில் 2 பேரு குழந்தைங்க வரப்போறாங்க என்று துள்ளி குதித்தார் மனோகர். பாட்டி கண்ணீருடன் அபியை அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டார். இந்த விஷயம் ரதிக்கும் தெரிய வர அவளுக்கும் மனம் நிறைந்த சந்தோஷம். 2 பேரும் மதியம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று அன்பு கட்டளை பிறப்பித்து விட்டாள் பொன்னி. இந்த விஷயத்தை தேவாவுக்கும் யசோதாவுக்கும் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லணும் என்று மனோகர் முதலில் தேவாவிற்கு ஃபோன் செய்ய, அவன் ஃபோன் நாட் ரீச்சபிள் என்று வந்தது. ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்டுக்கு கால் செய்து கேட்க, தேவா சைட் விசிட் சென்றிருப்பதாக கூறினார்கள். அப்பா, சித்திக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, அவங்க எப்போ வருவாங்க என்று அபி கேட்க, தெரியலம்மா, கால் பண்ணுறேன் என்று மனோகர் யசோதாவின் நம்பருக்கு கால் செய்தார். மூர்த்தி, உங்கள் மாமா ஃபோன் பண்ணுறாருடா என்று சொல்லிக்கொண்டே யசோதா ஃபோனை எடுக்க, யசோ, நீ கோயிலுக்கு போன நேரம் நம்ம பொண்ணு அபியும் கர்ப்பமாக இருக்கா, காலையில் தான் டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்காங்க என்று மனோகர் மகிழ்வாய் கூற, என்னங்க சொல்கிறீங்க, நம்ம அபி கர்ப்பமாக இருக்காளா, பார்த்தீங்களா நான் கோயிலுக்கு கிளம்பி வந்த உடனே எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு என்று யசோதா நடித்து தள்ளினாள். ஆமாம் யசோ, நீ சொல்கிறது சரிதான். அது சரி, நீ வீட்டுக்கு வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், அபியும் மாப்பிள்ளையும் நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு காத்துட்ருக்காங்க என்று மனோகர் சொல்ல, நாங்கள் இப்போ தாங்க கிளம்பணும், வந்து சேர எப்படியும் மணி 6-7 ஆயிடும் என்றவளிடம், சரிம்மா, கோயிலில் தரிசனம் எல்லாம் நல்லபடியாக நடந்துதா என்று மனோகர் கேட்க, அதெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுங்க என்று சமாளித்து பேசிவிட்டு ஃபோனை வைத்தாள் யசோதா. என்னக்கா, என்ன விஷயம், எதுக்கு மாமா ஃபோன் பண்ணாரு என்று மூர்த்தி கேட்க, அபியும் கர்ப்பமாக இருக்காளாண்டா, எல்லாம் நான் கோயிலுக்கு வந்த நேரம்தான்னு உண்மை புரியாமல் உங்கள் மாமா என்னை புகழ்ந்து தள்ளுறாரு என்று சந்தோஷப்பட்டு கொண்டாள் யசோதா. அக்கா, இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் என்று இருவரும் சேர்ந்து சிரித்து கொண்டார்கள். மாமா, நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடுறேன், அபி இங்கேயே இருக்கட்டும், சாயங்காலம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வசந்த் அலுவலகம் சென்று விட்டான். தேவாவின் ஃபோன் நாட் ரீச்சபிளில் இருக்க அவன் சாயங்காலம் வீட்டிற்கு வந்ததும் ரதிதான் விஷயத்தை முதலில் அவனிடம் கூறினாள். என்ன செல்லம்மா சொல்கிற, அபி அக்கா கர்ப்பமாக இருக்காங்களா என்ற சந்தோஷத்தில் இம்முறையும் ரதியையே தூக்கி சுற்றினான் தேவா. அவளுக்கு தலை சுற்றும் அளவு சுற்றினான். அதற்குள் அவன் பேசும் சத்தம் கேட்டு அறைக்கு வந்த அபி அவன் ரதியை தூக்கி சுற்றுவதை பார்த்துவிட்டு, டேய் டேய், என்னடா பண்ற, கர்ப்பமா இருக்கிற பொண்ண இப்படி பொம்மை மாதிரி தூக்கி சுத்துற, அவளுக்கு தலை சுத்துண்டா, விடுடா அவள என்று சொல்ல ரதியை இறக்கி விட்டு விட்டு, அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்பதான் ரதி என்கிட்ட சொன்னா என்று சந்தோஷத்தில் இப்போது அபியை தூக்கி சுற்றி கொண்டிருந்தான் தேவா.